ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஐபிஎல் தொடரில் அசுரத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த உலகத்தையே தன் பக்கம் திருப்பியிருக்கக்கூடிய 15 வயதான பாலகன் வைபவ் சூரியவன்ஷியினுடைய சொத்து மதிப்பு பற்றிய விவரம் தற்போது வெளியாகி அனைவரையும் வியப்பிலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 15 வயதில் இத்தனை கோடிகளுக்கு சொத்தா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். சொத்து மதிப்பிலையும் சிக்ஸர் அடிக்கக்கூடிய வைபவ் சூரியவன்ஷியினுடைய முழு விவரத்தை பற்றிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் தொடரில் அசுரத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த உலகத்தையே தன் பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய 15 வயதான பாலகன் வைபவ் சூரியவன்ஷியினுடைய சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? அது குறித்து தற்போது பார்க்கலாம். ஐபிஎல் 2026 தொடரில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகின் பார்வையும் 15 வயதே ஆன இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி மீதுதான் இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இந்த இளம் இடது கை பேட்ஸ்மேன் பும்ரா மற்றும் எசில் அவுட் போன்ற உலகத்தரம் வாய்ந்த வேகபந்து வீச்சாளர்களின் பந்துகளையும் மைதானத்திற்கு வெளியே பறக்க விட்டு வருகிறார். தனது அசாத்திய பேட்டிங் திறமையால் ராஜஸ்தான் அணியை பிளே ஆஃப் சுற்று வரை அழைத்து வந்திருக்காரு. அதுவும் நேற்று சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டத்தை யாரும் மறக்க முடியாது. பேட் கமென்ஸ் உள்ளிட்ட அனைத்து பவுலர்களையும் கதறவிட்ட அவர் வெறும் 29 பந்துகளில் 12 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளுடன் 97 ரன்கள் விளாசியிருக்காரு. இந்த சீசன்ல சூரியவன்ஷி 15 இன்னிங்ஸ்ல 45.33 சராசரி மற்றும் 242.85 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 680 ரன்கள் அடித்திருக்காரு. இதுல ஒரு சதம் மற்றும் 4 அரை சதங்கள் அடங்கும். அவரது அதிகபட்ச ஸ்கோர் 103. அவர் எதிர்கொண்ட 280 பந்துகள்ல 55 பவுண்டரிகள் மற்றும் 65 சிக்சர்களை அடித்திருக்காரு. விளையாட்டு உலகில் அசுர வளர்ச்சி கண்டு வரும் வைபவ் மிக இளம் வயதிலேயே கோடீஸ்வரராக உருவெடுத்திருக்காரு. நடப்பு மே 2026 நிலவரப்படி இவரது நிகர சொத்து மதிப்பு சுமார் ரூபாய் 5 கோடி முதல் ரூபாய் 7 கோடி வரை இருக்கும் என கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் ஒப்பந்த ஊதியம், உள்ளூர் போட்டிகளுக்கான சம்பளம் மற்றும் வணிக ரீதியிலான விளம்பர வருவாய் ஆகியவை இதில் அடங்கும். குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை ரூபாய் 1.10 கோடி கொடுத்து தக்க வைத்துக் கொண்டது. இதன் மூலம் ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசன்களில் இருந்து மட்டும் இதுவரை சுமார் 2.2 கோடியை இவர் வருமானமாகவே பெற்றிருக்கார். இன்றைய நவீன கிரிக்கெட் வீரர்கள் ஆடம்பர பங்களாக்களில் வாழ்வதையே விரும்பும் நிலையில் வைபவ் இன்றும் தனது வேர்களை மறக்கவில்லை. பீகாரில் இருக்கக்கூடிய தனது எளிமையான பூர்வீக வீட்டில்தான் அவரது குடும்பம் வசித்து வருகிறது. இந்த கிராமத்து வீட்டின் மதிப்பு சுமார் ரூபாய் 20 லட்சம் முதல் ரூபாய் 60 லட்சம் வரை இருக்கலாம். அதே நேரத்தில் தனது தொழில்முறை கிரிக்கெட் பயிற்சியாளர்களுக்கு எவ்வித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக மும்பையில் சுமார் ரூபாய் 2.5 கோடி முதல் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான அதிநவீன சொகுசு பிளாட் ஒன்றை வைபவ் வாங்கியிருக்காரு. வைபவ் சூரியவன்ஷிக்கு இன்னும் 18 வயது பூர்த்தியாகாததால் சட்டப்படி அவரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை. இருப்பினும் அவரது கார்ஜிலில் மெசரிக் பென்ஸ் மற்றும் டாடா கர்வ் ஈவி போன்ற பல கோடி மதிப்பிருக்கக்கூடிய சொகுசு கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மைதானத்தில் அவர் காட்டிய அதிரடி ஆட்டத்தை பாராட்டி பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் இந்த விலை உயர்ந்த கார்கள் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியவன்ஷி சொத்து மதிப்பு பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டு வியப்படைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் வைபவ் சூரியவன்ஷி பேட் ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் நிலையில் பல முன்னணி நிறுவனங்கள் அவரை ஒப்பந்தம் செய்ய ஆர்வம் காட்டியும் வந்துட்டுருக்காங்க. அவரது அபாரமான ஆட்டம் வணிக உலகத்திலையும் கவனத்தை பெற்றுள்ளது. கிரிக்கெட்லையும் திறமையை புகழை ஈர்க்கும் பணம் பின்தொடரும். 15 வயதான பீகாரைச் சேர்ந்த வைபவ் சூரியவன்ஷிக்கு
திறமைக்கு குறைவில்லை. IPL 2026 தொடரில் அவர் பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்தார். 240க்கு அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்ல 680 ரன்கள் குவித்து அவர் அதிக ரன்கள் எடுத்தவராகவும் ரசிகர்களின் விருப்பமான நாயகனாகவும் உருவெடுத்திருக்கார். சூரியவன்ஷியின் புகழ் அவரது பிராண்ட் மதிப்பையும் பெருக்கி வருகிறது. அதன்படி இந்த இளம் வீரர் தனது பேட் ஸ்பான்சர்ல இருந்து ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சம் பெறுகிறார். மேலும் இதைவிட சிறந்த ஒப்பந்தம் கிடைத்தால் வெளியேற அவரது ஒப்பந்தம் அனுமதிக்கிறது. அவரது அசுர வளர்ச்சி காரணமாக பேன் ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் நிலையில் பல பெரு நிறுவனங்கள் அவரை ஒப்பந்தம் செய்ய ஆர்வம் காட்டுகின்றன. இதில் நாட்டின் முன்னணி டயர் பிராண்டுகளும் அடங்கும். இந்த இளம் வீரருக்கு பேட் ஸ்பான்சர்ஷிப்காக ஆண்டுக்கு 12 கோடி என்ற மிகப்பெரிய தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆர்வமுள்ள ஒரு ஸ்பான்சர் அவரை ஒப்பந்தம் செய்ய வெற்றி செக்கையும் வழங்க முன்வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தம் நிஜமானால் கிரிக்கெட்டின் விளம்பர உலகில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு ஃபார்மேட்ல விளையாடும் ரிஷப் பந்த் ஆண்டுக்கு 8 கோடி கேட்கும் போது சூரியவன்ஷி தனது அற்புதமான பேட்டிங்கால உச்சத்தை எட்டியது வெளிப்படையானது என்று ஒரு வணிக நிர்வாக அதிகாரி குறிப்பிட்டிருக்கார். ஊடகங்களின்படி பெரும்பாலான பேட் தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்திறன் போனஸ்களுடன் 5 கோடி வரை மட்டுமே வழங்கும். ஆனால் MRF, சியாட் போன்ற டயர் நிறுவனங்கள் இப்போது பேட் பிராண்டிங் ஒப்பந்தங்கள்ல பெரும் முதலீடு செய்கின்றன. இந்த மதிப்பீடு சற்று அதிகமாக இருக்கலாம் என சில தொழில் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்தாலும் இந்த இளம் சாதனையாளர்களுக்காக கணிசமான அளவிலான பணம் குவிய தொடங்கியுள்ளதையே இது காட்டுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இளம் பேட்ஸ்மேனான வைபவ் சூரியவன்ஷி தனது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பேசுபொருளாகவே மாறியிருக்கார். 15 வயதேயான இந்த இடதுகை பேட்ஸ்மேனின் அதிரடியான பேட்டிங் மற்றும் ஆக்ரோஷமான பாணி ஆகியவை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களால் பெரிதும் பாராட்டப்படுகின்றன. வைபவ் உலகளாவிய ஊடகங்களில் விவாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அண்டை நாடான பாகிஸ்தானிலையும் பலர் அவரை புகழ்ந்து வருகின்றனர். சச்சின் தெண்டுல்கர் முதல் வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் கிறிஸ் கெயில் வரை அனைவரும் வைபவின் திறமையை பாராட்டியிருக்கின்றனர். மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் நிதியமைச்சருமான சிதம்பரத்திடமும் இருந்தும் அவருக்கு பாராட்டுக்கள் கிடைத்துள்ளன. இந்த பாராட்டு அலை இப்போது எல்லைகளை கடந்து சென்றுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் கேப்டனும் நட்சத்திர பேட்ஸ்மேனுமான முகமது யூசப் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான வைபவை பாராட்டியிருக்கார். வைபவ் ஒரு அச்சமற்ற அதிரடியான மற்றும் ஆற்றல் மிக்க பேட்ஸ்மேன் என்று வர்ணித்த யூசப் அவரை பாகிஸ்தானின் முன்னாள் நட்சத்திர வீரரான ஷஹீத் அப்ரிடியுடன் ஒப்பிட்டு பேசியிருந்தார். ஷாஹித் அப்ரிடி தனது ஆக்ரோஷமான மற்றும் அச்சமற்ற பேட்டிங்காக பெயர் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யூசப் தனது எக்ஸ் பக்கத்தில் 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி எனக்கு இளம் வயது ஷாஹித் அப்ரிடியை நினைவூட்டுகிறார். அச்சமற்றவர், அதிரடியானவர் மற்றும் முழு ஆற்றல் கொண்டவர். வைபவிற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்று பதிவிட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.